ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் சில நிமிடங்களை ஒதுக்கி நமக்கு கிடைத்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நம் பங்காரு தெய்வத்திற்கு நன்றி சொல்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் ஏன் வருகிறது? மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் வெட்டுப்பாடுதான் ஏற்படும். ஆடை அலங்காரத்தில் கட்டுப்பாடு தேவை. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கண்ணபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஒன்று செஞ்சு தான் அம்மா நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறா. அதனால் என்ன அம்மா நம்ம செய்யலையே பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அம்மாவுக்கு தொண்டு செய்யணும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்ய நம்ம சொல்லுது. தொண்டு, தியானம், தர்மம் இது. அந்த கலச விளக்கு வேள்வி பூஜையை பற்றி சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, மந்திர நசினால் ஆன்மீக நசிவு. இது அம்மா 89களில் முதல்ல பகுதி பொறுப்பாளர்கள், வேள்விக்குழு பகுதி பொறுப்பாளர்கள் கூட ஓனம்பக்கம் ஐயா பெரியவங்க, அப்புறம் அதோடு சேர்ந்த சக்திகள் ஒரு 8 பேரை போட்டு அம்மா வேள்வி பொறுப்பாளர் போட்டு ஒவ்வொரு இடங்களில் பகுதிகளாக போய் செய்ய சொன்னாங்க. அதை வேள்வி தொண்டர்களை உருவாக்குங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேள்வி யாகம்ங்கிறது குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் தெரியும். சக்கரங்கள் போடுறது என்னங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அம்மா என்னென்ன சக்கரங்கள் சொல்லியிருக்கா, எவ்வளவோ சக்கரங்களை சொல்லியிருக்கிறா. காளி சக்கரங்கிறாங்க, ஸ்ரீசக்கரம்ங்கிறாங்க. ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது மகா மேரு எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆதிசங்கரா உருவாக்கப்பட்டது, அது ஸ்ரீசக்கரம் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீசக்கரமே அம்மா தான். ஆதிசங்கர அம்மாவால் உருவாக்கப்பட்டது அவர் மூலியமாக. அந்த ஸ்ரீசக்கரத்தை இன்றைக்கி நம்ம தொண்டர்கள்லாம் போடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சக்தி. அம்மா மிகப்பெரிய ஸ்ரீசக்கரம், மகாமேரு நான் பார்த்தேன், ஸ்ரீசக்கரம் பார்த்தேம்பாங்க. இன்றைக்கி சாதாரண தொண்டர் பார்க்குறேன், நான் ஒன்றுமே படிக்கல சக்தின்னு. அவர் எனக்கு என்ன செய்யணும், நான் நாளைக்கு ஸ்ரீசக்கரம் போட போகிற சக்தி வாங்க அப்படிங்கிறாரு. யார் பாருங்கள், எளிமைனா அம்மா எளிமையாக இவ்வளோ விஷயங்களை தொண்டர்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். அம்மா ஒரு நாளில் கனவுல நான் இருக்கும்போது அம்மாவெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த நேரங்களில் கருவறை காட்டுறாங்க. கருவறை காட்டும்போது நான் விழுந்து கும்பிட்றேன். என்னையாப்பா கும்பிட்ற, உனக்கு வழிகாட்டுறவர் அங்கே இருக்கிறார் பார் அப்படிங்கிறாங்க. அப்படியே குடிஞ்சு இப்படி பார்க்குறேன். அப்போ சாதாரணமாக கிரில் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே அம்மா கருவை தெரியுது. அங்கே அம்மா செவ்வாடையில் நிற்கிறாங்க, அப்படியே வேட்டி கட்டி நிற்கிறாங்க. விழுந்து அன்னைக்கு 1985களில் அம்மாவை பிடிச்சனா இன்னை வரைக்கும் அம்மாவினுடைய தொண்டனாக இருந்துக்கிட்டு இருக்கிற. இதனால் எனக்கு நிறைய, எனக்கு மட்டும் இல்லை சக்தி, எல்லாருக்குமே கிடைக்கும். அன்பற்ற இன்பம் பெருக வைஜகங்க மாதிரி அம்மா என்ன சொன்னாங்க, தொண்டு செய், தொடர்ந்து செய் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம தொண்டு எப்படிலாம் கிடைக்குது, ஆலயத்தில் கொடுக்குற வேள்விகள் மூலமாக கிடைக்குது, விழாக்கள் மூலமாக கிடைக்குது. அந்த விழாவில் மிகப்பெரிய விழா எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட பிறந்தநாள் விழா, அப்புறம் சித்திரை பௌர்ணமி விழா. ஒரு பையன் மலேசியாவில் பேச முடியாமல் இருந்தான். அவங்க அம்மாட்ட பாத பூஜைக்கு அம்மா சொல்லிச்சான், நீ சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடு அப்படின்னாங்களாம். அப்போ அந்த பையன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். இது நான் உண்மையிலே நேராக பார்த்து கேட்டேன் அவங்கள்ட்ட. யார் காதால் நான் கேட்கல, நேராக அவங்க சொன்னதை கேள்விப்பட்டு கேட்டேன் நான். அப்போது அம்மா அன்னதானத்துக்கு எவ்வளோ 4 பேர் அங்கே சாப்பிடும்போது அந்த குடும்பத்துக்கு
நிவர்த்தி செய்து அந்த சாபத்தை விமோசனத்தை கொடுக்குறா. இப்போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வரும்போது அம்மா சொல்கிறா, இதில் நானும் வருவேன்டா மகனே, என்னுடன் இருக்க சித்தர்களும் வருவாங்க மகனே அப்படிங்கிற. நமக்கு தெரியாது எந்த ரூபத்தில் வருவாங்க, அவங்க என்ன பண்ண பட்டு வேட்டி கட்டிட்டுலாம் வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. எளிமையாக வருவாங்க, நமக்கே தெரியாது. அவங்க ஓட்டில் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு எல்லாருக்கும் பிளெஸிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அம்மா வந்து 1986 மாநாடு நடக்கும்போது தன்னுடைய வெளிப்படுத்திட்டு பக்தனுக்கு வந்தனா மகனே, அவனுக்கு நான் வந்து செஞ்சுட்டு மாலை போலான்ட்டு வந்தனா மகனே, தானே வந்ததா அம்மா வந்து காட்சி கொடுத்தாங்க. என்ன வேணும் கேள் மகனே, வேள்வி செய்தால் நம் வேதனை போகும், தொண்டு செய்தோம்னா நமக்கு எந்த துண்டும் விழுவாக. நம்ம சொல்லுவோம் வீட்டில் பட்ஜெட் போடுவோம் 4000 சம்பளம் அப்படின்னா 40 ரூபா 30 ரூபான்னு போட்டு கடைசியில் என்னம்மா ஆச்சுன்னு ஒய்ஃப்கிட்ட கேட்டால், இல்லைங்க 40 ரூபா துண்டு விழுதுங்கன்னு சொல்லுவோம். 40 ரூபா துண்டு 40,000. அப்படியாம்மா 4 லட்சம் கொடுத்தேனே, நீங்கள் 4 லட்சம் கொடுத்தீங்க 40,000 துண்டு விழுதுமா. அந்த துண்டு விழுவக்கூடாது அப்படின்னா அம்மா சொன்னது தொண்டு செய், அதை தொடர்ந்து செய் அப்படிங்க. இப்போது நம்ம மட்டும் இருக்கோம் பார்த்தது, நமக்கு சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா அம்மா ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க, நீ மட்டும் செய்தால் பத்தாது, மற்றவர்களை அழைத்து கொண்டு தொண்டு செய்ன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளையும் நம்ம சார்ந்தவர்களை முதல்ல உள்ளே கொண்டு வரணும். அதன் பிறகு அவங்க முன்னேற்றம் வருவாங்க. பிறகு இன்றைக்கி நம்ம பையன் 40 மார்க் எடுத்திருப்பான், படிக்காமல் இருப்பான், 4வது படிப்பான், 5வது படிப்பான், 6வது படிப்பான், 10வது படித்து வரும்போது இவ்வளோ மார்க் எடுத்து கிடைக்காது. இதுக்கு ஒரு அனுபவம் சொல்கிறேன், எனக்கு நடந்த நிகழ்ச்சி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.